Watch full episodes on Jio Hotstar. இந்த பையனை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். வெல்கம் வெல்கம். நாங்க வந்துட்டோம். சரி சரி வாங்க. ஹாய் சிவா. வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம் பாட்டி. வணக்கம். ரிக்ஷால வரவங்க ரிக்ஷால வரலாம், மீதி இருக்கிறவங்க என் கூட ஹார்ஸ் ரைடிங் வரலாம். நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் வரைக்கும் குதிரையில போகலாம் வாங்க. ஏன் அங்கிள் இங்க கார்ல போக முடியாதா? கார்ல போலாம்ப்பா, ஆனா கொஞ்சம் வழி சரியில்லாம இருக்கும். போற வழியில நிறைய பள்ளங்கள் இருக்கும். அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப நல்லா இருக்கும்ல. சிவா ப்ளீஸ் பா, நம்ம எல்லாம் ஹார்ஸ் ரைடிங்லே போலாம். ஆமா போலாம். பாத்தியா சிவா, எங்க ஊர்ல இருக்கிற காடு எவ்வளவு அழகா இருக்குன்னு. எங்க கிராமத்தை விட ஒன்றும் பெருசா கிடையாதுப்பா. எங்க கிராமத்துல இருக்க காடு ரொம்ப அடர்த்தியானது. பகல்ல கூட நைட்டு மாதிரியே தெரியும். உன் கிராமத்துல பாலைவனம் தானே இருக்கு, காடு எப்ப வந்துச்சு? சிவா சிவா காப்பாத்து. சிவா சிவா காப்பாத்து. சீக்கிரமா சிவா. காப்பாத்து சிவா. ரேவா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த லட்டு சிங்கி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. எதுக்காக நீ இவ்வளவு வேகமா போற? வேகமா போனா எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா மெதுவா. சிவா, நாங்க எப்படியோ தப்பிச்சுக்கோ. நீ ரேவாவை காப்பாத்து. சிவா காப்பாத்து. சிவா சிவா சீக்கிரமா, எனக்கு பயமா இருக்கு. வாவ் சிவா, நீ சூப்பரா ஹார்ஸ் ரைடிங் பண்ற. வெரி குட். ஆதி, அங்க பாத்தியா எவ்வளவு அழகான புள்ளிமான். மா, நான் சொன்னப்ப நீங்க நம்பல. சிவா எப்படி குதிரை ஓட்டுனான்னு நீங்க பாத்தீங்கல்ல. வெரி குட் சிவா. அட பூதநாத் எங்க இருக்க? சாப்பிட ஏதாவது கொண்டு வா. பூதநாத்தா, பேரே வித்தியாசமா இருக்கு. ஓய், யாரே சார்? என்ன சார் சாப்பிடுறீங்க? ஏன்பா பின்னால வந்து கேக்குற, முன்னாடி வந்து கேளு. எங்க போனா? கேட்க சொன்ன ஆளை காணோம். என்ன சார் வேணும்? ஹாய், நீ என்னப்பா சைடுல இருந்து வர, திடீர்னு முன்னாடில இருந்து வர, நீ எந்த பக்கத்துல இருந்து வரன்னு தெரியலையேப்பா. தைரியசாலியா இருக்கிறதால பரவாயில்ல, பயந்தவங்களா இருந்தா என்ன ஆகுறது? இந்தாமா. நாளைக்கு நான் உங்க எல்லாரையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன், சரியா? எங்க வேணா போங்க, ஆனா நீங்க யாரும் அந்த அழுகிற மலை பக்கம் மட்டும் போகாதீங்க. இங்க பாரு, நீ அந்த கிரையிங் மவுண்டைன்ஸ பத்தி எல்லாம் சொல்லி பசங்களை பயமுறுத்தாத. கிரையிங் மவுண்டைன்ஸா? அது என்ன? நான் சொல்றேன், அந்த மலையில பேய்கள் இருக்குதப்பா. சொல்ல சொல்ல, அந்த மலையோட கதையை எங்களுக்கு சொல்ல, அந்த வரலாறு என்னன்னு எங்களுக்கு சொல்ல. நீ என்னதான் சொன்னாலும் பயங்கிறது எங்க உடம்புல கொஞ்சம் கூட கிடையாது. Tell me. ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஹை ஹை, என்னப்பா நீ இப்படி பண்றியப்பா? கதைய திடீர்னு பின்னால இருந்து சொல்ற, திடீர்னு முன்னால வந்து சொல்ற, ஹை அப்புறம் சைடுல நின்னு சொல்ற. ஒரு இடமா நின்னு சொன்னாதானே எங்களுக்கு கதைய கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். யூடியம்மா, இப்ப இவன் கதையை ஆரம்பிச்சிருவான். கதை முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் நாம போயிட்டு இவங்க தூங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். சார் சார், ஒரு தடவை என்னாச்சுன்னா, நான் ஒரு வேலை விஷயமா அந்த மலை பக்கம் போயிருந்தேன். அன்னைக்கு அமாவாசை ரொம்ப இருட்டா இருந்துச்சு. தூரத்துக்கு யாருமே இல்லை சார்.
வெறும் நரிகள் உலகிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த நேரத்துல எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓஹோஹோ, என்ன சத்தம் அது? ஒழுங்க என்ன சத்தம்னு சொல்லு. இந்த மாதிரி அழுகிற சத்தம் கேட்டுச்சுங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு சத்தமும் கேட்டுச்சு. என்ன சத்தம் அது? நீ ஒரு இடமா நின்னு கதைய சொல்லியா? பயமா இருக்கு, சொல்லு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? யாரோ அழுகிற சத்தம் சார். தேம்பி தேம்பி அழுகிற சத்தம். அந்த சத்தம் கேட்ட நமக்கே அழுக வந்துடும். யாரோ பசியோட இருந்தாங்க, பயங்கர பசியோட இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு போல இருக்கு. என்னது சாப்பிடணும்னு நினைச்சாங்க? பசியில யாரு இருந்தாலும் அவங்க சாப்பிடணும் தானே நினைப்பாங்க சார். அப்புறம் என்ன ஆச்சு? சொல்றேன் சார், சொல்றேன். காஞ்ச இலைகள்ல நடக்கிற சத்தம். அந்த பேயோட 2 கண்களும் இருட்டுல எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுமா உங்களுக்கு? அட நான் தான்ப்பா. நீங்க தூங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சீக்கிரமா போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. பழைய காலத்துல குச்சிய வரிசையை எப்படி நெருப்ப உண்டாக்குனாங்கன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஹுதுது ட்ரைப்ஸ் மட்டும் இங்க இருந்தாங்கன்னா இந்த ஃபுல் மூன்ல அவங்க தன்னோட பேரட்ஸோட சேர்ந்து இங்க டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருந்திருப்பாங்க. பாசுக்கு மூளைலாம் குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்ல பூவாக தான் வீட்டில் மாட்டி வைப்பாங்க. இவர் என்னன்னா காஞ்சு போன பூவை மாட்டி வச்சுட்டு என்னைக்காவது மலரும்னு சொல்றாரு. வாடி போன பூ மலருமா? புது மனிதர்களும் கிடைக்க மாட்டாங்க, வாடி போன பூவும் மலராது. இவர் நினைச்சது நடக்குன்னு கனவு கண்டுகிட்டு இருக்காரு. என்ன பண்றது? என்னது இது? திடீர்னு லைட் வெளிச்சம் எங்கேருந்து வருது? இங்க எதுவுமே இல்லையே. என்ன மறுபடியும் லைட் வெளிச்சம் வருது? இங்க ஏதாவது பேய் பூதம் இருக்குமோ? சாமி என்ன மட்டும் உசுரோட வச்சிருப்பா, பேய்கிட்ட இருந்து காப்பாத்து. பூ மலர்ந்துடுச்சு சார், சீக்கிரம் கீழே வந்து பாருங்க. சார் சொன்ன மாதிரி பூவெல்லாம் மலர்ந்துடுச்சு. ஐ என்ன இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு? சுத்தாதீங்க, ஒரே இடமா இருங்க. சார் சீக்கிரம் வாங்க, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க சார், பூவெல்லாம் மலர்ந்து பறந்து போகுது சார். சார் பூவெல்லாம் ஏன் இவன் நேரம் கட்ட நேரத்துல கத்திக்கிட்டு இருக்கான்? என்ன சொன்னா? பூ மலர்ந்து பறந்து போதா? ஒன்ன நான் விட மாட்டேன், எங்க போனாலும் விட மாட்டேன் சார். என்ன ஆச்சு சார்? நீங்க சொன்ன மாதிரி பூவெல்லாம் மலர்ந்தது, அதுக்கப்புறம் அது தானா பறந்து வெளியில போயிடுச்சு சார். எஸ் எஸ் எஸ், நினைச்சது நடந்துருச்சு. அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அல்துராம், எல்லாருக்கும் நான் சொல்றத போய் சொல்லு. நாம நாளை காலையில புது ட்ரைபை தேடி போக போறோம். சிவா, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மாதிரி காட்டுக்குள்ளதான் ஏலியன்ஸ் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, மனுஷங்க வந்தா கடத்திட்டு போயிடுவாங்களாம்ப்பா. சும்மா இருடி. எந்த இடத்த பார்த்தாலும் உடனே ஏலியன்ஸ பத்தி பேச வேண்டியது. அமைதியா வா. ஏலியன்ஸா? ஹே ஹே, ஏலியன்ஸ் எல்லாம் எனக்கு எலி குட்டி மாதிரி. மை டியர் ஏலியன்ஸ், எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஹே ஹே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா. சிவா, அங்கிள் சொன்ன மாதிரி இங்க அலற சத்தம் எதுவுமே கேட்கலையே. வாப்பா, கேம்புக்கு போலாம். கேட்டீங்களா கேட்டீங்களா? இத பத்தி தான் பூதநாத் நமக்கு கதையா சொன்னா. அந்த சத்தம் தான் இது. எங்க
எங்கப்பா போச்சு? இங்கதானே அந்த பாறை இருந்துச்சு. எப்படி நகர்ந்து போச்சு? சிவா சிவா, இங்க ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. நான் இங்க ஒரு கல்லு மேல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த கல்லு அப்படியே காணாம போயிடுச்சு. கல்லு எப்படி காணாம போகும்? சரி வாங்க போலாம். சிவா சிவா, இது அந்த சத்தம் தாப்பா. இத பத்தி தான் அந்த பூதநாத்து சொன்னா. சிவா சிவா. லட்டு சிங் சார், நீங்க கவலைப்படாதீங்க. இங்க சத்தம் மட்டும் தானே வருது. ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. லட்டு சிங் சார், ஹலோ, எங்க இருக்கீங்க? லட்டு சிங் சார், லட்டு சிங் சார், எழுந்துருங்க, பயப்படாதீங்க. சிவா சிவா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? யார் அது? இங்க ஏலியன்ஸ் இருக்காங்க, நிச்சயமா ஏலியன்ஸ் இருக்காங்க. ஓ யூடி, இங்க ஏலியன்ஸ்லாம் இல்ல. இங்க வெறும் சத்தம் மட்டும் தானே வருது. சத்தத்தால நமக்கு ஒண்ணும் ஆயிடாது, சரியா? நீ பயப்படாத. அவங்க யாரும் பயப்படவே இல்லை. என்ன பண்றது? அவங்க யாரும் பயப்படவே இல்லை. என்ன பண்றது? அவங்க சத்தத்தால பயப்படலன்னா வேற ஏதாவது நாம பண்ணணும். ஹே மாடு, போய் அவங்கள பயமுறுத்தி துரத்தி விடு. ஹே மாடு, போய் அவங்கள பயமுறுத்தி துரத்தி விடு. சிவா, பின்னாடி பாரு, ஒரு புல் வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் ஓடுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.